இப்ப ராமனை பார்த்து சொல்கிறார் வில்லூர் சுவாமி, ராமா, அந்த விஸ்வாமித்திரருடைய யாகத்துக்கு வந்திருந்த ரிஷிகள் எல்லாம் இந்த அரக்கர்கள் வருவதை பார்க்கவும், ஐயோ ஆகா ஆகஹ, அடடா அடடா, இத்தனை அரக்கர்களா, இவர்கள் ரத்தத்தையும் மாம்சத்தையும் பொழிகிறார்களே, வானமெங்கும் அரக்கர்களாக இருக்கிறார்களே என்றெல்லாம் புலம்பினார்கள். ஆனா ராமா, நீ கையில வில்ல எடுத்த, பானத்தை பூட்டின, அம்பு விட்டதுதான் தாமதம். அதே ரிஷிகள் சொல்றாளாம், யாத்தாஸ்தே க்வ, இந்த அரக்கர்கள்லாம் நிறைய பேர் வந்தார்களே, எங்க போனாங்கன்னே தெரியலையே. ராமபத்ர தனுஷா, ராமன் கையில் உள்ள வில்லில் இருந்து முக்தை ஷரைஸ்தாடித்தாக, அவன் எய்த அந்த அம்புகள், அந்த அம்புகளாலே தாக்கப்பட்டு சும்மா காற்றடித்தா பனி கூட்டம் எல்லாம் விலகி செல்வது போல, என் மேக கூட்டங்கள் எல்லாம் விலகி செல்வது போல, காற்றை பார்த்து மேகங்கள் விலகுவது போல ராம பாணத்தாலே அத்தனை பேரும் அடிச்சு இருந்த இடம் தெரியாமல் ஓடிவிட்டார்களே. அப்பா, இந்த யாகம் நல்லபடியாக நடந்ததே என்று இத்யேவம் குஷிகாத்மஜஸ்ய சவனே, இது விஸ்வாமித்திரருடைய யாகத்திலே ஈடுபட்ட அந்த முனிவர்கள் எல்லாம் ஜாதா முனினாம் கிரகா, ரொம்ப சந்தோஷப்பட்டு, ராமா, நீ அந்த அரக்கர்களை எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் அடித்து துரத்தி விட்டாய், யாகம் இனிதே நிறைவடைந்தது என்று சொல்லி, ராமா, அந்த முனிவர்கள் சந்தோஷப்பட்டு உன்னை வாழ்த்தினார்களே, அந்த முனிவர்களுடைய மகிழ்ச்சியை பார்த்து, ஸ்ருத்வாதா வதனே தவாதி மதுரம் மந்தஸ்மிதம் தத்கிமு, ராமா, அந்த முனிவர்களுடைய இனிய வார்த்தையை கேட்டு அப்போது நீ ஒரு புன்னகை, ஒரு அழகான புன்னகை, இனிமையான புன்னகை பூத்தாயே, அந்த புன்னகையத்தான் எங்களுக்கு காட்டுவதற்காக இப்ப நீ வடுவூரில் சிரித்து கொண்டிருக்கிறாயா என்று கேட்கிறார் வில்லூர் சுவாமி. அப்ப கருத்து என்னன்னா, அந்த முனிவர்கள்லாம் சொன்னாலாம், ஆஹா, அரக்கர்கள்லாம் வந்து விட்டார்களே, அடடா என்னாகுமோன்னா, அடுத்த நிமிஷம் ராமன் பானம் போட்டான், அடடா இத்தனை அரக்கர்களும் எங்க போனானே தெரியலையே, ஆஹா ராமன் எங்கள் யாகத்தை ரட்சித்து விட்டானே என்று முனிவர்கள் மகிழ்ந்தார்கள். அந்த முனிவர்களின் மகிழ்ச்சியையும் அவர்கள் சொன்ன இனிய வார்த்தைகளையும் கேட்டு புன்னகை செய்த ராமா, அதே புன்னகையை வடுவூரிலும் நீ காட்டுகிறாயே.